என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிலம் கண்டிட வாந்தேவன் புகழ் பாடுங்கள். மாறிங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, அன்னையின் சன்னிதானத்திலே கூடி வந்து அம்மா தாயே எங்களுக்காக பரிந்து பேசி வரங்களை பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதித்து எங்களுடைய பணிகளையும் தொழில்களையும் எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் நீதாமே பெற்றுத்தந்து அவற்றையெல்லாம் செய்து கொடுத்து எங்களையெல்லாம் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தியலும் தாயே என்று ஆழ்ந்த பக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூடி ஜெபிக்கின்றோம். அன்னை நம்மை பார்க்கின்றார். மகனே மகளே நான் இருக்கின்றேன். ஆம், மனிதத்தில் நீங்கள் புனிதமடைய வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம், இறைவனின் விருப்பம். அதற்காக பரிந்து பேசி அருள் வரங்களை பெற்றுத் தருகின்றேன் என்று நம்மையும் அவர் திடப்படுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தைகள் கூட அப்படித்தான். எலியா தீர்க்கதரிசியாக இருந்தால் என்ன, திருமுழுக்கு யோவானாக இருந்தால் என்ன, இறைவனே மனிதனாக பிறந்து அவருடைய செயல் மனிதம் புனிதமடைய வேண்டும், அருள் வாழ்விலே நிலைத்து நின்று வளர்ந்து வாழ்ந்து சான்று பகர வேண்டும் என்பதுதான். இந்த மைய கருத்தை தியானித்தவர்களாக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து இறை அருள் பெற தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் நினைத்து பார்த்து ஆண்டவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தருதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னி மரியாடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடியுள்ள திருவுளமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தந்தருள் வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கியா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவ தொழிலாளியின் சவரக்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருடைய ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25 பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது.
நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளை கல்லே, மண்ணில் இருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்ரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்ட எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள்.
அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான பார்வுகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, அன்னையின் சன்னிதானத்தில் கூட்டி ஜெபிக்கின்றோம். அன்னையை பார்க்கின்றோம். அன்னையினுடைய பரிந்துரையில் பெறுகின்ற அருளையும் உணர்கின்றோம், உணர வேண்டும். அதுதான் இறை அனுபவம். அந்த இறை அனுபவத்தை நாம் பெறுகின்ற போது நாமும் புனிதமடைகின்றோம். இறைவனுடைய விருப்பம் அதுதான், இறைவனுடைய சித்தம் அதுதான். நாம் பாவிகளாக இருந்து தண்டிக்கப்பட்டு அழியக்கூடாது, புனிதர்களாக அருள் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும், சான்று பகர வேண்டும். அதுதான் இறை சித்தம். அதன் நிமித்தம்தான் முதலாவது வாசகத்தில் எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுவதை வாசிக்க கேட்டோம். எலியாவை பற்றி பல காரியங்கள் சொல்ல முடியும். அவருடைய போதனைகள், அவர் செய்த புதுமைகள், வலுவிழந்து வாழ்விழந்து வாய்ப்பிழந்து துடிதுடித்த அந்த இஸ்ரேல் மக்களுடைய அழுகுரலை கேட்டு இறைவன் அந்த எலியா மூலம் பல்வேறு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனையும் கொடுத்ததை வாசிக்க முடியும், கேட்க முடியும். அது நிமித்தம் அந்த வாசகத்தில் இப்படியாக, என்னுடைய தூதனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆம், நான் வருவதற்கு முன் அவர் வழியை ஆயத்தம் செய்வார். கோயிலுக்கு வருவார், கோயில் இருப்பார். வருபவர்களுக்கு போதிப்பது, பார்ப்பவர்களுக்கு போதிப்பது, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆலோசனையை, கடவுளுடைய வழிநடத்துதலை அவர் எடுத்துச் சொல்லுவார். அதன் நிமித்தம் மக்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்படாமல் தூய்மையாக்கப்படுவார்கள், பரிசுத்தமாக்கப்படுவார்கள். எருசலேமில் வாழ்ந்தால் என்ன, யூதேயாவில் வாழ்ந்தால் என்ன, எங்கிருந்தால் என்ன, எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், வாழ பிறந்தவர்கள், புனிதமாக அருள் நிறைந்தவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக வாழ வேண்டும். அந்த இறை அனுபவத்தை பெற்றவர்களாக, அந்த இறை உறவில கடவுளுடைய அருளை கண்டுணர்ந்தவர்களாக நம்மால் முடிந்த நன்மைகளை, காணிக்கைகளை செலுத்தி அந்த கடவுளோடு சங்கமிக்க வேண்டும். அது மட்டுமா, உறவிலே வளர்ச்சி, உறவிலே மாற்றம், உறவிலே உறுதி. எந்த அளவிற்கு? என்னுடைய தூதன், நான் அனுப்புகின்ற தூதன் என்னுடைய ஆலோசனையை அந்த மக்களுக்கு சொல்லுகின்ற போது அவருடைய உறவு நிலை மேம்படும். பிள்ளைகளுடைய உள்ளங்கள் பெற்றோர்களை நோக்கியும், பெற்றோருடைய உள்ளங்கள் பிள்ளைகளை நோக்கியும் சங்கமிக்கும். அது நிமித்த மகிழ்ச்சி, அது நிமித்த மகிழ்ச்சி. அதைத்தான் கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னரே இசையா தீர்க்கதரிசி மூலம் இப்படி, உங்களுக்கு ஒரு குழந்தை அருளப்படுவார், கொடுக்கப்படுவார். அவர் வலிமை மிகு இறைவன், ஆற்றல் மிக்கவர். ஆம், வார்த்தை மனு உருவானார். அந்த வார்த்தையால் தான் இந்த உலகத்தை படைத்தார். அந்த வார்த்தையை இறைவனாக, குழந்தையாக, இயேசுவாக, மீட்பராக, மெசியாவாக, விடுதலை கொடுப்பவராக, சுபிட்சத்தை கொடுப்பவராக, அருளை கொடுப்பவராக, அருளிலே நம்மை வழிநடத்துபவராக, இப்படித்தான் அருளை வாழ வேண்டும் என்ற
முன் உதாரணத்தோடு தன்னுடைய போதனையால் தன்னுடைய புதுமையால் செய்து காட்டியவர். எலியாவுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்திருந்தாலும் ஒரு 3 அற்புதங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவது அற்புதம் எந்த அளவிற்கு என்றால், மக்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பார்த்து 3.5 ஆண்டு காலங்களுக்கு மழை பொழியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்றார். கடவுளும் அவரோடு இருந்து செயலாற்றுகின்றார். 3 மாசம் நோ ரெயின். அவர் தன்னுடைய பணியை தொடர்கின்ற போது ஒரு நாள் களைப்படைகின்றார். அதன் நிமித்தம் உணவு தேவை. ஒரு கைம்பெண்ணை சந்திக்கின்றார், வீட்டுக்கு செல்கின்றார், சந்திக்கின்றார், உணவு கேட்கின்றார். அந்த கைம்பெண் சொல்லுகின்றார்கள், என்னிடம் கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு களையத்தில், பரவாயில்ல கொடுப்பா, கொடுங்கம்மா. அந்த மாவும் குறைவுபடாது, அந்த எண்ணெயும் குறைவுபடாது. நடந்தது. கைமன் தொடக்கத்தில் பயந்தார்கள். இருந்தாலும் இறைவாக்கியனுடைய எலியாவுடைய வார்த்தையை நம்பி கொடுத்தார்கள், செய்து கொடுத்தார்கள். அப்பன் சுட்டு கொடுத்தாங்க. ஆனால் பஞ்சந்தீரு வரைக்கும் அந்த மாவு குறையல, அந்த எண்ணெயும் குறையல. உலகத்திலே வாழுகின்ற நமக்கு உணவு என்பது மிக 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 முக்கியம்தான். அதே போல இந்த உயிரும் முக்கியம்தான், ஆன்மாவும் முக்கியம்தான். அடுத்து அவருடைய புதுமையிலே மிக உன்னதமானது, இறந்த சிறுவனை, இந்த கைம்பனின் சிறுவனை உயிர்ப்பிக்கின்றார். ஆக இவ்வளவு ஒரு வல்லமை மிக்க இறைவாக்கினராக இறைவனால் வழிநடத்தப்பட்டவருடைய செயல்பாடுகளை உணர்கின்ற போது நிச்சயமாக கடவுளுடைய அருட்கரம் அவரோடு உடனிருந்தது. அதன் நிமித்தம் கடவுளுடைய வருகையை, கடவுளுடைய பிரசன்னத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல முடிந்தது, ஆயத்தம் செய்ய முடிந்தது. கடவுளுடைய அருளை உணர்ந்தவர்களாக, இறை அனுபவம் பெற்றவர்களாக மற்றவர்களை வழிநடத்த முடிந்தது என்பதை அறிய முடியும். அதைத்தான் நற்செய்தியிலும் திருமுழுக்கு யோவான் செய்ய இறைவனால் கொடுக்கப்படுகின்றார். கடவுளுடைய பார்வையில் எலிசபெத் அம்மாளுக்கு அவருடைய கணவர் சக்கரியாவுக்கு அதிகமாகவே இரக்கம் பொழியப்பட்டது. இரக்கம் பெற்றவர்களாக அதன் நிமித்தம் வயதான காலத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு நிகழ்வு. அந்த திருமுழுக்கு யோவான் எப்படி அந்த எலியாவை போல வர இருக்கின்ற மெசியாவை, மீட்பரை, இயேசுவை, இம்மானுவேலை, கடவுள் நம்மோடு இருந்து வழிநடத்தப் போகின்றார், வருகின்றார் என்பதை எடுத்துச் சொல்லி வழிகளை ஆயத்தம் பண்ணுவராக, மக்களை ஆயத்தம் பண்ணுவராக அவர் இருந்தார். எப்படி எலியா தெல்ல தெளிவாக குற்றம் என்றால் குற்றம், பாவம் என்றால் பாவம், நீதி என்றால் நீதி என்று சொன்னார், அப்படியாக திருமுழுக்கு யோவானும் சொன்னார். அவருக்கு தெரியும், உண்மையை நீதியை எடுத்து சொல்லுகின்ற போது நிச்சயமாக துன்பங்கள் வரும், அவருடைய உயிரும் போகும் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் செய்தார். காரணம், இந்த உயிர், இந்த ஆன்மா கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கே சான்று பகர்ந்தார். எந்த அளவிற்கு வருகின்றவருடைய, மீட்பருடைய, இயேசுவுடைய, மெசியாவுடைய காலடி மிதியடி வாரை அவிர்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று. இயேசுவும் வந்தார். இயேசு அவருடைய சிந்தனை, சொல், செயல் அத்தனையிலும் இறை சித்தத்தை, தந்தையின் சித்தத்தை வெளிப்படுத்தினார். போதனைகளா, புதுமைகளா, ஏன் செய்யாத குற்றத்திற்கு பாடுகளா, அதன் நிமித்தம் இறப்பா, உயிர்ப்பு வரை. மனிதா, நீயும் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது இப்படி வாழ வேண்டும். அதன் நிமித்தம் துன்பங்கள் வருகின்ற போதும் நிலைத்து நிற்க வேண்டும், இறப்பை சந்திக்க வேண்டும். அதன் நிமித்தம் உயிர்ப்பும் உண்டு, உங்களோடு உடனிருந்து வழிநடத்துகின்றேன். அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் உரியது. அதைத்தான் திருப்பாடல் 71:17 இப்படி வாசிக்க முடியும். நமக்காக அந்த அருளப்படுகின்ற அந்த கடவுளுடைய அந்த குழந்தை, அவருடைய ஆசீர்வாதம் எல்லா குலத்தவருக்கும், இனத்தவருக்கும், நாட்டவருக்கும், மொழியினருக்கும் உரித்தது. அதனால தான் அவருடைய பிறப்பு விழாவினை நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் வேண்டுதலோடும் நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம், கொண்டாட வேண்டும். இன்றைய உலக சூழல், முதல் வாசகத்தில் சொன்னது போல, பிள்ளைகளுடைய மனம், பெற்றோருடைய மனம்
ஒரு காலத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை செல்வங்களை பெற்று வளர்த்து அவர்களுக்கு இதை பேசணும், இதை பேசக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்து குருவிடம் அழைத்து சென்று கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார்கள். இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் ஆக இந்த உறவு நிலைகள் சிதைக்கப்படுகின்றன. மனிதனுடைய உறவு மிஷினோடு, இயந்திரத்தோடு சங்கமிக்கின்றது. அதன் நிமித்தம் மனித உறவுகள் சிதைபடுவதை மறுக்க முடியாது. அது கற்றலில் மட்டும்தானா? அதன் நிமித்தம் வளர்ச்சி, குழந்தையாக இருந்தால் என்ன, சிறுவனாக சிறுமியாக இருந்தால் என்ன, மாணவன் மாணவியாக இருந்தால் என்ன, அல்லது இளைஞன் இளம் பெண்ணாக இருந்தால் என்ன, அல்லது தாய் தந்தையாக இருந்தால் பெரியவராக, எல்லோருக்குமே இந்த உறவு நிலையில் இந்த மிஷினால், இயந்திரத்தினால் பாதிப்புகள் வருவதை மறுக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிலைகள் வரத்தான் செய்கின்றன. ஆனாலும் கடவுளுடைய அன்பு மாறாது. அவர் கொடுத்த மீட்பு அதான் சொல்லுவார்கள், அவருடைய மீட்பை ஒவ்வொரு மனிதனும், அவருடைய மாட்சிமையை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தலைச்சீராக பெற்றிருக்க வேண்டும். ஆக கடவுளுடைய அருள் நம்மிலே இருக்கின்றது என்ற உணர்வு இருக்கின்ற போது அந்த கடவுளோடு சங்கமிக்க முடியும், குழந்தைகளோடு சங்கமிக்க முடியும், நல்ல உறவுகளோடு, நல்ல உறவு நிலையில் இந்த மனிதமே புனித நிலையை நோக்கி அல்லது புனிதத்தை பெறுகின்ற அந்த இறை அனுபவத்தை பெற முடியும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதைத்தான் பிறக்க இருக்கின்ற குழந்தை இயேசு நமக்கு சொல்லுகின்றார். இன்ற உலக சூழல், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், அரசியல் ஏற்றத்தாழ்வுகள், எங்கு பார்த்தாலும், அதாவது நம்ம இவ்வளவு நல்லா சொபிஸ்டிகேட்டடாக பாதுகாப்பாக நம்முடைய தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் நம்மை பக்குவமாக வழிநடத்துகின்றார்கள். உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய அருட்துணையோடு நாம் வாழுகின்றோம். ஆனால் டிவியில் பார்த்தோம்னா மற்ற நாடுகளில், சில நாடுகள் நமக்கே தெரியும், இன்னைக்கு உயிரோடு இருப்போமா, இருக்க மாட்டோமா, குண்டு வெடிக்குமா, வெடிக்காதா, என்ன நடக்கும், நிலையற்ற நிலை. இந்த சூழல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த கடவுளுடைய வருகை, இயேசுடைய வருகை, குழந்தை இயேசுடைய வருகை எல்லோருக்கும் உரியது, எல்லோரையும் வாழ வைப்பது, மொத்தத்தில் உறவு நிலையை திடப்படுத்துவது. அந்த உறவு நிலை திடப்படுகின்ற போது, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற போது நாமும் புனிதத்தை பெறுகின்றோம். அந்த கடவுள், அந்த வார்த்தையானவர், வல்லமையானவர் ஒருவேளை எட்டாத தூரத்திலே இருந்திருந்தால் இந்த அனுபவத்தை நம்மால் பெற்றிருக்க முடியாது. அவர் எட்டும் தூரத்தில், தொடும் தூரத்தில், உறவாடும் அளவில் இருப்பதால் தான் நம்மால் உணர முடிகின்றது, எடுத்து சொல்ல முடிகின்றது. அதனால்தான் பக்தன் இப்படி பாடுகின்றான், வல்ல தேவன் வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவானாய். வல்ல தேவன் வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவானாய். ஆற்றல் அனைத்தின் ஊற்றும் நீ, ஆற்றல் அனைத்தும் ஊற்றும் நீ. அன்னை துணையை நாடினாய், தாய் உன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையேன். ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. அன்னை கடவுளுடைய மகள், செய்தான், பிள்ளைதான். ஆனாலும் அவரே தாயாக அந்த உறவு நிலையை தொடர்ந்து தியானிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை நமக்காக பரிந்து பேசி எப்படி அந்த எலியாவுடைய வாழ்க்கையில், திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில், இயேசுடைய போதனை புதுமைகளில் வெளிப்பட்டதோ அப்படியாக இறைவனுடைய அருள் வரங்கள், ஆசீர்வாதங்கள் அன்னையின் பரிந்துரையில் நம்முடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு தொடர்ந்து ஜெபிப்போம், புனிதமடைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.
இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இதய ஆண்டவரே, காணிக்கை அனுகிரகம் இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதையே இதையே கெடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பழி பொருள் எல்லாம் வல்ல தந்தையாய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் இக்காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை கொடுப்பனவாக. அதனால் எம் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கின்றவர் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகதூதர் முதன்மை வானகதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பினையும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் கொடுத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு, நாம் பாவத்தில் வாழ்ந்து அழிந்துவிடக் கூடாது, மாறாக அவருடைய அருட்துணையோடு புனிதமடைய வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், சான்று பகர வேண்டும் என்பதற்காகவே தன்னையே உணவாக தருகின்றார். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் கொடுத்தருளும். அதனால் பெரும் மகிழ்ச்சி தரும் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ளவும், எங்களுடைய பாவங்களிலிருந்து நிர்மீட்டு உம்முடைய பரிசுத்தத்தை எங்கள் மீது பொழிந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தவும் வேண்டுகின்றோம். மனிதத்தில் புனிதத்தை காணவும் உம்முடைய அருட்துணையோடு வாழ்ந்து வளர்ந்து சான்று பகரவும் உம்முடைய தாய் எங்களுக்கும் தாயாக பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையாக கண்டு பாவிப்பதில்லை. அவருடைய பரிந்துரையிலும் நிலைத்து நின்று வாழவும் வரங்களை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூட இருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகளின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்களின் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Velanganni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. வருவார்